என்ன நடந்தாலும் சரி, எனக்கு என் குஷி வேணும். மத்த குழந்தைகளை பத்தி எனக்கு கவலையே இல்ல. உமா, என்னோட கெஸ் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா இன்னைக்கோ நாளைக்கோ பணம் கேட்டு ஃபோன் பண்ணுவான். எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். குஷி மேல ஒரு சின்ன கீரல் கூட படாம உன்கிட்ட வந்து ஒப்படைக்கிறேன். அது ஏன் பொறுப்பு. இதுக்கு மேல நீ அழகை பார்க்கறதுக்கு தைரியம் கிடையாது. உனக்கு எவ்வளவு குஷி முக்கியமோ அந்த அளவுக்கு நீ எனக்கு முக்கியம். அப்போ நம்பு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னன்னு சொல்றது? எதை இழந்தாலும் நான் தாங்கிப்பேன் சார். ஆனா நான் என் உயிருக்கு மேல நேசிக்கிற என் குழந்தை என்னை விட்டு பிரிஞ்சா கடவுள் ஏன் என்ன இப்படி போட்டு சோதிக்கிறேன்? மாமா, இங்க பாருங்க, கடவுள் நம்மள சோதிக்கிறாரு, அது உண்மைதான். ஆனா இந்த சமயத்துல தானே நம்ம தைரியமா இருக்கணும். குஷி எங்கேயும் போயிட மாட்டா. அவ கண்டிப்பா நமக்கு திரும்ப கிடைப்பா. நம்ம இப்ப தைரியமா இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். சார், ஆம்பளைங்க பார்க்கறதுக்கு தான் தடகாத்திரமா இருக்கும். பிரச்சனைன்னு வந்துட்டா உடஞ்சி போயிடுறோம். பொம்பளைங்க பார்க்கறதுக்கு சாதுவா இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அவங்களோட சக்தியே நமக்கு தெரியுது. ஸ்னேகா, நீங்க ராஜீவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன என்கொயரி இருக்கு, அதை முடிச்சிட்டு பேசுறோம். இல்ல சார், பரவாயில்ல, நாங்களும் உங்க கூடவே வெயிட் பண்றோம். இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. பாவம் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. அவரை கூட்டிட்டு போங்க. தகவல் கிடைச்சதுன்னா நானே உங்களுக்கு கால் பண்றேன். ராஜு, நீங்க கிளம்புங்க. இல்ல சார், பரவாயில்ல, நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜு, நீங்க என்ன நம்புங்க, தைரியமா இருங்க, போங்க. என்ன ராமதாஸ், டயர்டா இருக்கீங்களா? இல்லை சார், நம்ம இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுவோம். இது குழந்தைங்க விஷயம். நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது குழந்தைங்களை காப்பாற்றணும் சார். இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு ராமதாஸ். எல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் சார். ஏய், அந்த கதை மூடுறா. அண்ணே, என்னடா கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? தப்பா கேட்டா தப்பா தானே நினைக்க முடியும். சரி கேளு. அண்ணே, இந்த பசங்களை எதுக்கு நம்ம கடத்தி வச்சிருக்கோம்? ஏய், இது பெரிய இடத்து சமாச்சாரம். இதை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது. நான் ஒருத்தனுக்கு வேலை பார்க்குறேன். அவன் எனக்கு முதலாளி. நான் அவன்கிட்ட காரணம் கேட்டதே கிடையாது. நீ என்கிட்ட வேலை பார்க்குற, நான் உனக்கு முதலாளி. நீ என்கிட்ட எந்த காரணமும் கேட்கக்கூடாது. சாரிண்ணே, ஒரு ஆர்வத்தில் கேட்டேன். புது பிஸ்னஸ்ஸு, பணம் தாரான், 1க்கு 10 தாரான். அதனால தான் ஒத்துக்கிட்டேன். சரி, நீ போய் டாக்டரை கூட்டு வா. சரிண்ணா. ஏய், இந்த விஷயம் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஊருக்கு 10 பிள்ளைகளை தூக்க வேண்டி வரும். இன்னும் 2-3 வருஷத்துக்கு வேலை இருக்கும். நம்ம கணக்கில் 10-15 சீட் தேறிடும். அப்படியே லைஃப்ல செட்டில் ஆகலாம்டா. சொல்லு ராஜேந்திரா. சார், பசங்கள்லாம் கண் முழிச்சிருவாங்க போட்டுருக்கு. என்ன பசங்க பசங்க முழுசா கண் முழிக்கிறதுக்குள்ள பிளட் எடுத்தாகணும். எதுக்கு டாக்டர்? அறிவு கேட்டவனே, இப்போ தான் சொன்னேன் எந்த காரணமும் கேட்கக்கூடாதுன்னு. சொன்ன வேலையை எப்படி செய்யுங்கடா. டாக்டர் கொடுப்பாங்கடா. சரிண்ணா. எல்லாம் வச்சு மேய்க்கிறேன் பாரு. அண்ணே, குழந்தைங்களை காணுண்ணே. என்னடா சொல்ற? பாருண்ணே. அந்த ரூமுக்கு மாத்தியாச்சுடா, போடா. போய் கதவு தர. பாப்பா, பாப்பா, ஏய், தூக்குடா, தூக்கு. டேய், வாங்கடா, வாங்கடா. டேய், வாடா, சீக்கிரம் வாடா.
ஸ்ருதி இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்குது. என்ன மிரட்டுறதுக்காக ஸ்ருதியை கடத்திருப்பாங்கன்னு ஆரம்பத்துல நான் நினைச்சேன். 8 குழந்தைங்களை காணோம் தெரிஞ்ச உடனே வேற ஏதோ பிளான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஸ்பெக்டர், விசாரணை எந்த அளவுல இப்ப இருக்கு? மேடம், கடத்தப்பட்ட 8 பேரும் வேற வேற ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க. ஆனா எல்லாருக்கும் பிளட் குரூப் பி பாசிட்டிவ். இந்த கேஸோட முக்கியமான எவிடன்ஸ் இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் குழந்தைங்களை மீட்க போராடிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக ஒரே பிளட் குரூப் உள்ள குழந்தைங்களை கடத்தணும்? அவங்க நோக்கம் என்ன? தெரியல மேடம். ஒருவேளை போலீஸையும் மீடியாவையும் திசை திருப்ப கூட ஒரே பிளட் குரூப் இருக்கிற குழந்தைங்களை கடத்தி இருக்கலாம். அதுக்கும் சான்சஸ் இருக்கு மேடம். மேடம், இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 8 பேரையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி எல்லாருக்கும் ஒரே பிளட் குரூப்பானு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கடத்தியிருக்காங்க. பக்காவா பிளான் பண்ணி காரியத்தை முடிச்சிருக்காங்க. நிச்சயம் இதுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கு மேடம். சார், நீங்க சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தைங்களை கடத்தினவங்க குழந்தைங்களை வெளி மாநிலத்துக்கோ இல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? இல்ல, அப்படி எதுவும் நடக்காது ஸ்னேகா. தமிழ்நாடு முழுக்க போலீஸ் தீவிரமா ரோந்து பணியில இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிமாநில போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கோம். எல்லா ஏர்போர்ட் ஹார்பரையும் அலர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதையெல்லாம் மீறி அவங்கள ஃபாரினுக்கு கடத்துறதுங்கிறது முடியாத காரியம். தைரியமா இருக்கும். அதிகாரத்தில் இருக்க ஜட்ஜ் வீட்டு குழந்தைய கடத்திருக்காங்க. அவன் எதுக்கும் துணிஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த விஷயத்துல நீங்க இன்னும் சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். விசாரிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கோம். சீக்கிரம் குற்றவாளியை நெருங்கிடுவோம். குழந்தைங்களை பணத்துக்காக கடத்தலன்னா அப்போ வேற எதுக்காக கடத்திருக்கணும்? பணத்துக்காக கடத்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் போன் வந்திருக்கணும்ல. போன் வரல அப்படின்னா வேற என்ன காரணமா இருக்க முடியும்? நினைச்சு பார்க்கறதுக்கு பயமா இருக்கு சார். தயவு செஞ்சு இந்த கேஸை 10ஓட 11 விசாரிக்காம கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து விசாரிங்க சார், ப்ளீஸ். சார், குழந்தைங்க காணாம போன நாள்ல இருந்து 2 மணி நேரம் கூட எங்களால் தூங்க முடியல. கமிஷனரும் டிஜிபியும் கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிலைமை விபரீதமாக போயிட்டு இருக்கு. நாங்கள் சின்சியராக தான் சார் தேடிட்டு இருக்கோம். என்னால முடியலன்னு தெரிஞ்சா இந்த நிமிஷமே இந்த கேஸ்ல இருந்து விலகிடுவேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கேஸ் எனக்கு விடுக்கப்பட்ட சவாலா நினைச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நிறுத்துவேன். சொல்லிட்டு தான் இருக்கீங்க. குழந்தைங்களை எப்ப கடலை காட்ட போறீங்க? சார், கிரிமினல்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. புது புது வழியில புது புது ஸ்டைல்ல குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு போராடி கண்டுபிடிச்சுட்டு தானே இருக்கோம். வேற என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே இன்ஸ்பெக்டர். மேடம், கடத்தல்காரங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்தா, ஐ மீன் பணம் கேட்டு போன் வந்தா உடனே எனக்கு தகவல் கொடுங்க. குழந்தை மேல இருக்கிற பாசத்துல அவசரப்பட்டு பணத்தோட அவங்க சொல்ற இடத்துக்கு போயிடாதீங்க. குழந்தைகள் தான் பணத்துக்காக கடத்தலன்னு கிளியரா தெரியுதே, அப்புறம் என்ன? எல்லாத்துக்கும் ரெடியா இருப்போம் சார். கடத்தப்பட்ட குழந்தைகள்ல குஷியும் ஸ்ருதியும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இது கடத்தினவங்களுக்கு கிளியரா தெரியும். அதனால பணம் பறிக்க பிளான் பண்ணலாம். இன்கேஸ் உங்க யாருக்காவது போன் கூட பண்ணலாம். இந்த கேஸில் சம்மந்தமே இல்லாதவங்க கூட எரியிற வீட்டில் புடுங்குற வரைக்கும் லாபம்னு நினச்சி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பணம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் ஏமாந்துடக்கூடாது தான் சார் உங்ககிட்ட சொல்கிறாரு. எக்ஸாக்ட்லி ராமதாஸ். மேடம், உங்களுக்கு ஃபோன் வரணுங்கிறது இல்லை. யாராவது உங்களை வாட்ச் பண்ற மாதிரி சந்தேகம் இருந்தா கூட சொல்லுங்க. இல்ல உங்க வேற எதிரிங்க யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா கூட இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல நீங்க டீல் பண்ண கேஸ்ல பாதிக்கப்பட்ட கிரிமினல்ஸ் யாராவது இப்படி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா மேடம்? உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? நான் ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் சார். டிவோர்ஸ் கேஸ் மட்டும்தான் என்கிட்ட வரும். அதனால அப்படி யாரையும் சந்தேகிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படியே பார்த்தாலும் ஒரே நேரத்துல 8 பேரையும் கடத்த வேண்டிய அவசியம் என்ன? இதான் மேடம் என் முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு விட தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அந்த கேங் ரவுண்ட் அப் பண்ணிடுவேன். மேடம், ஜஸ்ட் எனக்கு 48 hours டைம் கொடுங்க. குழந்தைங்க நம்ம கிட்ட இருக்கும். இந்த ஆபரேஷனுக்கு எந்த மாதிரி உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் மேலிடத்துல பேசி இதுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ மேடம். கூடிய சீக்கிரம் குழந்தைங்களோட சந்திக்கிறேன் மேடம். போலாம் ராமதாஸ். சார், கிளம்பலாம் சார். தேங்க்ஸ் மேடம். டேய் சாஜு, என்னடாச்சு? அண்ணே, குழந்தைங்க எஸ்கேப் ஆயிடுச்சுண்ணே. டேய், என்னடா? அண்ணே, தப்பிச்சு ஓட்டாங்க போல இருக்குண்ணே. ஏய், எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே இல்லடா. இந்த பில்டிங்குள்ள தான் எங்கேயும் இருக்கணும்.
எல்லா இடத்துலயும் விடாம தேடுங்க. உனக்கே தெரியும், குஷிக்கு அவங்க அப்பாவை விட அம்மாவை விட ஏன் தாத்தா பாட்டியை விட என்னதான் ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சமாவது கவனமா இருந்திருக்கணும். இன்னைக்கு குஷியை தொலைச்சிட்டு எல்லாருமே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏய் ஸ்னேகா, இத பாரு. நீ என்ன அவளை நடு ரோட்லயே விட்டுட்டு போன? அவ உன் பக்கத்துல தானே நின்னுட்டு இருந்தா. அவ திடீர்னு காணாம போயிட்டா, அதுக்கு நீ என்னடி பண்ண முடியும்? இல்ல ராஜி, பாப்பாவை காணோன்னதும் துவாரகேஷ் என்ன அடிச்சாரு. எனக்கு அது கூட வலிக்கல. ஆனா அவர் என்ன பார்த்து என்ன கேட்டாரு தெரியுமா? இதுவே நீ பெத்த குழந்தையா இருந்தா இப்படி தொலைச்சிட்டு வந்து நிப்பியான்னு கேட்டாரு. அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. செத்து போயிடலாம் போல இருக்கு. இது பாரு, என்னடி நீ? அவர் ஏதோ கோவத்துல பேசிருப்பாரு, அத போய் நீ பெருசா எடுத்துக்கிற. இது பாரு, நடக்க போறத பத்தி யோசி. போலீஸ் ஒரு பக்கம் தேடட்டும், இந்த பக்கம் நாம ஏதாவது முயற்சி பண்ணி தேடுவோமே. கண்டிப்பா எப்படியாவது குஷியை காப்பாத்தியே ஆகணும் நாம. அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். குஷியை காணோன்னதும் ராத்திரி பகலும் பார்க்காம தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ராஜி, இந்த குழந்தைய கடத்துறவங்க எல்லாம் அந்த குழந்தைங்கள பிச்சை எடுக்க வச்சிருவாங்களாமே, சித்திரவதை பண்ணுவாங்களாமே, அதெல்லாம் உண்மையா? ஸ்னேகா, ஆண்டவன் நம்ம குஷி அப்படிலாம் விட்டுட மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்குடி. குஷி கூட இன்னும் 7 குழந்தைங்களை கடத்திருக்காங்க. ஒருவேளை இந்த குழந்தைங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இது பாரு, நீ இப்ப சும்மா இருக்க போறியா இல்லையா? ஏன் இப்படி கண்டதையும் நினைச்சு உளறிட்டு இருக்க? எனக்கு குஷியை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அவளை அமெரிக்காவில கொண்டு போய் விட்டாலும் அவளே தனியாளா வந்துருவாடி. நீ எதுக்கும் கவலைப்படாத. இல்ல ராஜி, குஷி காணோன்னதும் உமா அக்கா என்ன எப்படி எல்லாம் பேசிட்டாங்க தெரியுமா? உனக்கு குழந்தை பெத்துக்க வக்கில்லாததால அந்த பொறாமையில ஏன் புள்ளைய தொலைச்சிட்டியான்னு என்னென்னமோ பேசிட்டாங்க. ஸ்னேகா, இத பாரு, புள்ளைய பறி கொடுத்தவ அவ அப்படிதான் பேசுவா. இத பாரு, நீ மனசறிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ணல. குஷி நீ வளர்த்த பொண்ணு. உறவு முறையில நீ சித்தியா வேணா இருக்கலாம், ஆனா அவ உன்னை தாண்டி அம்மாவா நினைச்சிட்டு இருக்கா. உமா உன்னை பத்தி பேசினா பேசிட்டு போறா, விடு. புருஷன், மாமனாரு, மாமியாரு இவங்கள எல்லாரையும் மதிக்காத ஜென்மண்டி அவ. அவ சொல்லிட்டான்னு நீ எதுக்குடி வேதனைப்பட்டு இருக்க? இது பாரு, உமா ஏதாவது பேசினா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு, புரிஞ்சுதா? என் கூட இருக்கும் போதுதான் குஷி காணாம போயிட்டா. நான் அந்த அளவுக்கு கூட கவனமே இல்லாம இருந்திருக்கேன். அங்க அவ என்னென்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. அங்க அவ என்னென்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. ஏய், பாத்ரூம்ல பாத்தீங்களா? பாருங்கண்ணே. போய் பாருங்கடா, போங்கடா. போ. என்னாச்சுடா? அண்ணா இல்லண்ணே. எங்க போயிருக்காதுடா? இந்த உள்ளதானே இருக்கணும், வாங்கடா. ஏய், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். தப்பெல்லாம் ஏன் மேலதான். ஸ்னேகா, குஷி விஷயத்துல நீ ரொம்ப குழம்பு போயிருக்கேம்மா. குஷி காணாம போனதே உனக்கு பெரிய அதிர்ச்சி. உன் கூட இருக்கும்போது காணாம போனதால அந்த குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்க. இத பாரு, குஷி காணாம போயிட்டா நீ கண்டிப்பா தூங்கிருக்க மாட்ட. முதல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்குடா. குஷியை தேடுறதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல. ஹெல்த் ரொம்ப முக்கியம்மா. ரெஸ்ட் எடு. உனக்கு குஷி முக்கியம்தான், அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி எனக்கு நீ முக்கியம்டா, அதையும் மனசுல வச்சுக்கோ.
இல்ல ராஜி, வீட்ல எல்லாருமே நிம்மதியை இழந்து போயிருக்காங்க. அந்த வீட்ல சிரிப்பே இல்லாம போச்சு. குஷி கிடைச்சா மட்டும்தான் எல்லாரோட சந்தோஷமும் திரும்ப கிடைக்கும். அவளை பார்த்தா மட்டும்தான் எல்லார் முகத்திலயும் சிரிப்பே வரும். ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஸ்னேகா, குஷி நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போகல, இங்கதான் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீயும் நம்பிக்கையோட இரு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ராஜி, போலீஸ்ட்ட விசாரிச்சுத்தாமா வந்திருக்கேன். அவங்க சிவியரா குஷியை தேடிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. தைரியமா இருக்க சொல்லு. நான் வரேன் ராஜி. ஸ்னேகா, அண்ணே, ஸ்னேகா இப்படி வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்லைண்ணே. குஷி மேல அவ அளவுக்கு அதிகமா பாசம் வச்சுட்டா. அவ காணாம போனத தாங்கிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. என் மக கண்ணீரும் கம்பலையுமா சுத்திட்டு இருக்காம்மா. பெத்த தகப்பனா அவளை என் நெஞ்சில சாச்சி ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு பாவி ஆயிட்டேனம்மா. அண்ணே, எல்லாரும் அழுததெல்லாம் போதும், இனிமே யாருமே அழக்கூடாது. குஷி விஷயத்துல நாம ஏதாவது செய்யணும்னு. போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்களம்மா, நாம என்ன பண்ண முடியும்? ஏன் முடியாது? இந்த போலீஸ்காரங்க எப்பவுமே குதிரைக்கு கண்ணை கட்டின மாதிரி ஒரே திசையில தான் இருப்பாங்கன்னு. குஷி விஷயத்துல அவங்க கவனத்தை வேற மாதிரி தான் திசை திருப்பி ஆகணும்னு. ஏய், தப்புச்சா ஓட பாக்குறீங்க? தூக்குங்கடா. ஏய், சீக்கிரம் தூக்கிட்டு போங்கடா. போங்கடா. கத்தாத கத்தாத. ஏய், வாயை திறந்தீங்க வாயிலே போடுவேன். கத்தாதீங்க. ஏய், வாய் மூடு. கத்திட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். ராஜேந்திரா, பிளட் டெஸ்ட் எல்லாத்துக்கும் சரி எடுத்தாச்சு. டாக்டர். பசங்களுக்கு டேக் போடு போடு. டாக்டர். இந்தா ஒன்னா நம்பர் இருந்த குழந்தைங்க போடு. அவ்வளவுதான் டாக்டர். அவ்வளவுதான், வாங்க நம்ம போலாம். தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். மறுபடியும் சொல்றேன், கவனமா இருங்க. ஓடுனீங்க அவ்வளவுதான்.